இல்லையோ இப்படித்தான் நடக்கும். எங்களுக்கு அர்ச்சனா டாக்டர் இருக்கிறது எவ்வளவு நல்லது. இன்னொரு தியேட்டர் உங்களுக்கு வேணும். உங்களுக்கு பிரசவம் யாழ்ப்பாணம் இருப்பிடும். அதுக்காக புள்ள விரும்பிடும். இல்லைன்னா பட்டு கொத்து முதல் பிள்ளையில இருந்து 2ஆம் பிள்ளைங்கான எங்களுக்கு நாங்கள் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னு கேட்டா ஒரு தியேட்டர் உங்களுக்கு வேணும். ஒரு அர்ச்சனா டாக்டர் ஒரு முடிவு எல்லா டாக்டர் நீங்க சேவைதானே செய்ய வந்த நீங்க செய்யுங்க. நாங்க உங்களோட சேவையை தடுக்கு. ஆனா அங்க வைத்திய தான் எதிர்க்கல. இப்ப வேற வேண்டாம்னு எதிர்க்குது. இது ஹாஸ்பிடல் நிர்வாகத்துக்கு நடந்த பிரச்சனைக்காக வேண்டி அவன் டாக்டரை தடுக்கினான். மக்களை யோசிக்கல. நீங்க யாருக்கு சேவை செய்ய வந்தீங்க? மக்களுக்கு சேவை செய்ய. வைத்தியரோட தனிப்பட்ட பிரச்சனை காரணமாக அரசு உயரதிகாரி விவரம் மாற்றி ஒழிக்கிறது நியாயம் நினைக்கிறீங்க? நியாயம் இல்ல. நியாயம் இல்ல. நியாயம் கடைசி வரைக்கும் அரசு பண்ண ஒருத்தருமே மனச்சாட்சி இல்லாம வார நீங்க தான் பெறுவீங்க. முதல் அரெஸ்ட் பண்ணாலும் 4 நாளா வைத்தியம் பார்க்காமலுக்கு டியூட்டி இருந்து உங்களுக்கு வைத்தியம் பார்க்காம இருக்கு. முதல் அவே அரெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து இவர் என்ன செய்யறாரு அரெஸ்ட் பண்றதுக்கு? அவர் ஒண்ணும் செய்யலையே. வைத்தியம் செய்ய மாட்டேன்னு சொன்னவரை என்ன செய்யணும்? இவர் கட்டிக்கிட வழியா மாட்டக்கூடாது. அதான் நம்மளோட முடிவு. ஒரு 6 மாசம் இது 6 மாசத்துக்குள்ள அவரண்ட நீங்க புள்ளைய கண்டுபிடிச்சா நாங்க சரி. வந்து 20 நாளைக்கு என்னத்தைய மாத்த பாருங்க நீங்க. அரசியல் தலையீடுகள் அரசாங்க தலையீடுகள் பெரிய அளவில் இது அவர் பின்னி ஒரு பெரிய ஒரு சதிவேலை பின்னப்பட்டிருக்கிறால அவர் எப்படி இதுல இருந்து வெளியேற்றப்படுவார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுது. ஆனா ஒரு நாளும் அப்படியான ஒரு நடைமுறை நடக்கவே கூடாது. இது 2009க்கு முற்பட்ட வைத்தியசாலைகளில் இப்படி எந்த விதமான நடவடிக்கைகள் நடந்ததா தெரியல. இதுக்கு பிறகு பணத்தை இலக்கு வைத்து கடவுளாக கும்பிட வேண்டிய வைத்தியர்கள் ஒரு வியாபாரிகளாக மாறி மக்களை கொல்லுறது, மக்களின் நோயாளிகள் ரத்தத்தை உறிஞ்சி இன்றைக்கு பலிக்கடாக்கி கொண்டிருக்கிறார். இந்த நிலைமை மாற்றணும். ஒரு ஆளா எந்த ஒரு பின்புலமும் இல்லாம தனித்து நின்று ஒரு முக்கியமான ஒரு துணிச்சலான நடவடிக்கை செய்த இந்த இளம் வைத்தியர் பாராட்டப்படணும். அர்ஜுனா பாராட்டப்படணும். அவற்றை சேவைகளை இங்கே ஆற்றுறதுக்கு ஏற்பாடு செய்யணும். ஒரு கையாளத்தனமாகவும் ஒரு வஞ்சகத்தனமாகவும் அவர்களை பழி தீர்த்து அவரை எப்படியும் மாற்றம் செய்யறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுவும் பின்னால பெரிய சதிவேலை பின்னல்கள் இருக்கின்றது. காசுக்காக கொள்ளையடிக்கின்ற வைத்தியர்கள் இப்போ தனித்தனியாக தாங்களே ஒரு வைத்திய நிலையங்களை நிறுவி அதுக்கு மக்களை கொண்டு வரதுக்காக இப்படியான ஒரு பெரிய ஆஸ்பத்திரிகளை ஒரு கையாளாகாத ஆஸ்பத்திரியாகவும் ஒரு வைத்தியமற்ற ஆஸ்பத்திரியாகவும் மாற்றி தங்கள் தனியார் ஆஸ்பத்திரிகளுக்கு மக்களை ஈர்ந்தெடுக்கின்றார்கள். கஷ்டப்பட்ட மக்கள், காசு இல்லாத மக்களுக்கு அது ஒன்றுமே செய்ய இயலாது. மரணத்தை தாண்ட ஆட்டம் கூட ஏற்படும். எனவே இந்த நீதியா நேர்மையா வேலை செய்யற இந்த டாக்டர் அர்ச்சனாவை இந்த வைத்தியசாலையில தொடர்ந்தும் பணியாற்ற வேணும். இந்த வைத்தியசாலை ஒரு சகல வசதிகளோட கூடிய வைத்தியசாலையெல்லாம் இருக்க வேணும். இங்கே இருந்து போய் வைத்தியசாலையில பெரிய ஆஸ்பத்திரியில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில பாய் இல்லாமலும் படுத்து கிடக்கிற நோயாளர்கள்லாம் அதிகம். இந்த நிலைமையை ஏற்படுத்தியதே இந்த வைத்தியசாலையில தலைமைத்துவம் வைத்து நிர்வகிக்கின்ற மாஃபியாக்கள்ன்றது திட்ட தெளிவான வெளிச்சம். இது எல்லாருக்குமே உண்மை.
அதே இது ஒரு இந்த தர்ம நிலை மாற்றணுன்றதுக்காக நாங்கள் எல்லாரும் இதில் கூடி வலியுறுத்துகிறோம். தயவு செய்து இது சம்பந்தப்பட்ட தரப்புகள் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.
தெரிவிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது. அதை கடைபிடிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் பணித்தாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். நன்றி. எல்லாரும் இந்த வெள்ளக்கோட்டுக்கு வெளியில் உங்கள்கிட்ட ஆதரவு எதிர்பார்க்கிறேன். அதான் மனசு வச்சு செய்யணும். நீங்க மனசு விருப்பம் இல்லையா அந்த தொழிலை விட்டு வேற தொழிலுக்கு போங்க. இப்ப ஒரு ஹோட்டல்ல ஒரு சிலவெண்டா இருந்தாலும் நான் சாப்பிட போவே போல பண்றேன். விருப்பம்னு சொன்னா வேலை செய்யணும். அது என்ன ஜொப்பா இருக்கட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை. மனச்சாட்சிக்கு வேலை செய்யணும். ஒருத்தருமே ஒன்றுமே கொண்டு போறது இல்லை. நாங்க ஒரு விஷயத்த படிச்சோம்னா அதுல உண்மையா நேர்மையா செயல்படணும். சரியான ஒரு மக்களுக்கு சரியான ஒரு இதை கொடுக்கணும்னு நான் கேட்கிறேன். இது என்னுடைய ஆதங்கம். மற்றபடி ஒன்றுமே இல்லை. நிறைய பிரச்சனை இருக்கு. உண்மையா வேலை செய்யுங்க, உண்மையா தண்டுங்க, செய்யற விஷயத்த சந்தோஷமா செய்யுங்க. இதர் ஒன்றும் கொண்டு போறது இல்லை. சரியா? ஆனா நீங்க கோடிக்கணக்கில் காசை சேர்க்கிறத விட ஒரு உண்மையா நடந்து பிச்சைக்காரனா இருந்தாலும் அது எவ்வளவுமே. இது என்ன தெரிஞ்சதுதான். இதுல எனக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா மறந்து போயிட்டேன். ஆனா டாக்டர்ஸ் அதுக்காக நான் எல்லா டாக்டர்ஸ் மேரேன் எல்லா நர்ஸ் மேரேன் நான் தப்பா சொல்றேன்.
தண்ணி இல்ல குடும்பம் உள்ள கூட இது